இமையாக நான் இருப்பேன், சம்மதமா சம்மதமா. இமைக்காமல் பார்த்திருப்பேன், சம்மதமா சம்மதமா. கனவாக நான் வருவேன், சம்மதமா சம்மதமா. கண்மூடி தவமிருப்பேன், சம்மதமா சம்மதமா. ஒரு கோடி ராத்திரிகள் மடி தூங்க சம்மதமா. பல கோடி பௌர்ணமிகள் பார்த்திடுமே, சம்மதமா. இல்லாது வரும் ஒன்றை தர வேண்டும், சம்மதமா. பிரிந்தாலும் உன்னை சேரும் உள் வேண்டும், சம்மதமா. என் புருஷன் வீட்டை அழகா ரெடியாகி பொட்டு வச்சு எவ்வளோ சூப்பரா இருக்கல, அவ்வளோ செம்மையா இருக்கடி. இன்னைக்கு என்னமோ தெரியல, நீ அவ்வளோ அழகா இருக்க. ஏன்? ஒருவேளை உன் புருஷன் வீட்டில் இருக்கனாலயோ? வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ ஷாலு, ரொம்ப கியூட்டா இருக்கடி இன்னைக்கு. எப்பா என் கண்ணே பற்றும் போல. இவன் எங்க போனான்னு தெரியல. காலையில எந்திரிச்சதுல இருந்து பாக்குற சாம காணவே காணும். ஐயோ, இவனை பார்க்கலான்னு பார்த்தா எந்திரிச்சதுல இருந்து நான் இன்னும் அவனை பார்க்கல. நமக்கு முன்னாடியே சீக்கிரம் எந்திரிச்சிடறான்ப்பா. இனிமே அவனுக்கு முன்னாடி நம்ம எந்திரிக்க ட்ரை பண்ணணும். இது வேற மாமியார் வீடுடி, அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. என்ன இன்னும் நம்ம அத்தை வந்து நம்மள எழுப்பி விடாம இருக்காங்க. சரி அத்தையவாத விடு. நிலா வந்து இன்னும் சாமையும் காணும், யாரையுமே காணுமே. சரி, நிலாவே எந்திரிச்சிருக்க மாட்டா, அவ எப்படி நம்மள வந்து எழுப்பி விடுவா? கண்டிப்பா அவ வந்து எழுப்பி விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. எங்கதான் போனாங்களோ ஒன்னும் புரியல. இவனை எப்படியாவது பாத்தரலான்னு பார்த்தாவது வரானா, எங்கதான் போறானோ? ஒருவேளை நமக்கு ஏதாவது வாங்க போயிருப்பானோ? சச்சா, அதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்ப எங்க போயிருப்பான் இவன்? ஒண்ணு இங்க இருக்கணும். இங்க நம்ம எல்லாருமே தேடிட்டோம். ஐயோ, வெளியில தான் எப்படி போறதுனே தெரியல. அத்தை மாமா எல்லாருமே இருப்பாங்களே, இவங்க எல்லாத்தையும் தாண்டி போறதுக்குள்ளேயே நம்ம அவ்வளவுதான் போல. ஐயோ ஷாலு, என்ன சொன்னாலும் ஷாலு, நீ இன்னைக்கு அவ்வளவு அழகா இருக்கடி. இது மட்டும் சாம் பார்த்தேன்னு வச்சுக்கோ, ஏன் அவ்வளவுதான் பாத்துக்கோ. உன் அழகுல மயங்கி விழுந்தாலும் விழுந்துருவான். ஏன்னா அம்பட்டு அழகுப்பானா, அப்ப விழுகாம இருப்பானா? ஆனாலும் ஷாலு, இதெல்லாம் ரொம்ப ஓவரி. நீயே அழகுன்னு சொல்லிட்டு இருக்க பத்தியா? நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம அழகுதான்ப்பா. இந்த சாமி எங்கதான் போய் தொலைஞ்சான்? நம்மள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு வெளியில போய் தூங்குறானா? இப்ப நான் எப்படி வெளியில போவேன்? வெளியில போனா எல்லாரும் இருப்பாங்க, ஒரு மாதிரி இருக்கே. இதெல்லாம் நீ தானடி ஆசைப்பட்ட, அப்புறம் ஏண்டி ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ற? ஆமா, அதுவும் கரெக்டு தான். என்னமோ போக வேண்டியதான். அப்புறம் இங்கே நின்று பேசிட்டு மட்டும்தான் இருப்போம்னு நினைக்கிறேன். ஆனாலும் சாம் இங்க வந்தா சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் கூட சேர்ந்து போனா இன்னும் சூப்பரா இருக்கும். எங்க அவனதான் ஆளையே காணுமே. இங்க இருந்தாவது பரவாயில்ல, அவன் தான் இங்க வரவே காணுமே. வைஃப பார்க்காம அவன் எங்க காலங்கத்தாலே எந்திரிச்சு போயிருக்கான். ஒருவேளை டெய்லி சாமி இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சு போயிடுவானோ? நம்ம தான் இன்னைக்கு லேட்டா எந்திரிச்சனால தெரியுதோ? இது வேற நமக்கு புதுசு வேற. அப்ப சாமி எத்தனை மணிக்கு எந்திரிப்பான் நமக்கு எப்படி தெரியும்? மாமியார் வீட்டுக்கு வந்து இவ்வளவு நேரம் தூங்கலாமாடி? மணி 9:30 ஆயிடுச்சுடி. ஐயோ, என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. இப்போ சாம் வருவானா? இப்ப நான் எப்படி வெளியில போறது? இவ்வளவு லேட்டா எந்திரிச்சு அத்தை கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்றது? அப்புறம் என் நாத்தனார் கேட்டா அவளுக்கு என்ன பதில் சொல்றது? அவ முழிச்சிருக்க மாட்டாதான், இருந்தாலும் நம்ம திட்டத்துக்காக நீ முழிச்சு உட்கார்ந்து இருந்தா பேசாம நம்ம இந்த ரூம்குள்ளேயே இருந்துடலாமா? இது என்ன நல்ல ஐடியா தானே? என்ன சொல்ற? இவ்வளவு நேரம் தூங்கிட்ட, எந்திரிச்சு வெளியில வரலாம்ல, வந்து வேலையை பார்க்கலாம்னு அத்தை கேட்டாங்கன்னா அது ஒரு பக்கம் பயமா இருக்கு, வெளியில போறதுக்கும் பயமா இருக்கு. இதுக்கு இடையில நான் முழிச்சிட்டு பயந்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. சாம் இருந்தாவது புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து கையை பிடிச்சிட்டு போலாம், நம்மள எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க நம்புறோம். இவனே வேற ஆளக்கானோம். இவன் எங்க போனானே ஒன்னும் புரியல. இவன் எல்லாம் வேணும்னே பண்ணுவான்னு நினைக்கிற சாம். இது புது இடம், நம்ம பொண்டாட்டி வெளியில எந்திரிச்சு எப்படி வருவா, அவளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்ல, நம்ம யோசிக்க மாட்டான். யோசிச்சுட்டாதான் நிறைய இங்க இருந்திருப்பானே. அதுல இருந்தா அவன் சுத்தமா யோசிக்கலையே. யோசிக்காத பட்சத்துல அவன் எங்க போய் தொலைஞ்சான்னு வேற தெரியல. சாமுக்கு பேசாம கால் பண்ணிடுவோமா? நான் இங்க பார்த்தேன், பட் அவனோட போன் இங்க இல்ல. அப்ப அவன் கையில தானே இருக்கும். பேசாம கால் பண்ணி கேட்டுடலாமோ? கால் பண்ண முதல்ல எடுப்பானா? ஐயோ, எடுக்காம போயிட்டா. நான் ஏதாவது பேசுவேன் திட்டுவேன்னு சொல்லி அவன் எடுக்காம போயிட்டா. ஐயோ கடவுளே, எல்லா பக்கமும் இருந்து யோசிச்சு பைத்தியமாக வேண்டியதா இருக்கு. இப்ப அவன் வேற எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. வீட்டுக்கு வரட்டும், அப்பதான் இந்த ஷாலு யாரையும் அவனுக்கு காட்டுறேன்னு இல்லையான்னு பாரு. இதுல தேவதை அப்படி இப்படின்னு சொன்னா இப்ப என்ன போட்டோவை கழட்டி வேற இதை மட்டும் மாட்டி வச்சிருக்கான். ஒருவேளை நைட் ஆனா கழட்டி போட்டுட்டு காலையில எடுத்து மாட்டிப்பானோ? அதுவும் போட்டோ ஃப்ரேமோட மாட்டினா பரவாயில்ல, வெறும் அந்த இதை மட்டும் மாட்டியிருக்கான். ஒருவேளை சேம் பைத்தியம் இருப்பானோ? நம்ம புருஷன் அப்படி கிடையாது. அப்ப இதனால அவனை வேற ஆளே
காணுமே. வந்தாவாடி இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தெரிஞ்சுக்கலாம். அவன் தான் வர மாதிரியே தெரியலையே. பொண்டாட்டி ரூம்குள்ள இருப்பாளே, ஒரு மாதிரி பயமா இருக்கும் வெளியில வரத்துக்கு. நம்ம போய் கூப்பிட்டுட்டு வரவும்லாம் இல்ல. இஷ்டத்துக்கு எங்கேயோ போயிட்டான். நான் இருக்கேங்கிற ஞாபகம் இருக்கான்னு கூட தெரியல. இவனெல்லாம் வச்சுக்கிட்டு இவன் கூட எல்லாம் எப்படி வாழ போறேன்னு தெரியலப்பா. ஷாலு, நீ அங்க இருக்க வரைக்கும் சாம திட்டவே மாட்டேன். இங்க வந்ததுல இருந்து நீ ஏன் சாம திட்டிட்டு இருக்க? ஏன்னா எனக்கு சொந்தமானவன் ஆயிட்டானே. இதெல்லாம் ரொம்ப ஓவர் உனக்கு. எதுக்கு இப்ப நானே பேசிக்கிறேன், நானே பதில் சொல்றேன். எனக்கு என்னமோ அவன் பைத்தியமான மாதிரி தெரியல, அவன் நம்மள பைத்தியமாக்குறான்னு நினைக்கிறேன். கரெக்ட், அவன் தான் என்ன பைத்தியமாக்கிட்டு இருக்கான். சாம் சாம், ஐயோ ரொம்ப வேற கத்த முடியலையே. வேற யாராவது வந்துட்டாங்கன்னா அப்புறம் ஏமா இவ்வளவு நேரம் தூங்குறேன்னு அத்தை வந்து கேட்டாங்கன்னா ஐயோ இப்ப என்ன பண்றது? அவனை 2 டைம் கூப்பிட்ட, நீ மதிச்சானா? அறிவே இல்ல சாமுக்கு. ஒருத்தி இங்க இருப்பாளே, அவளை போய் பாப்போம்லாம் இல்ல. அவன் பாட்டுக்கு போயிட்டான். இவனெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னே ஒன்னும் புரியல. இப்ப வருவானா வரமாட்டானா? சாம் சாம், இது எனக்கே கேட்கல. இதுல எப்படி இருந்து அவனு கேட்டிருக்கோம். சாம், என்ன பொண்டாட்டி ரொம்ப நேரமா என்னையே தேடிட்டு இருந்த போல? அது வந்து சாம், வெளியில எப்படி போறதுன்னு தெரியல. லேட் ஆயிடுச்சுல, அதனாலதான் சாம். நடந்துதாம்மா போகணும் வெளியில. இல்ல சாம், இவ்வளோ லேட்டா எழுந்திரிச்சிட்டேன். அத்தை ஏதாவது கேட்டுருவாங்களோன்னு. பயம்? அப்படியெல்லாம் இல்ல, இருந்தாலும் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்காக இப்படியே பார்த்துட்டு நிப்பியா? அது வந்து சாம் நான் இந்த சாரில எப்படி இருக்கேன்னு சொல்லவே இல்ல. இதுக்கு முன்னாடி நீ அவ்வளோ அழகா இருப்ப, இதுல இப்ப சொல்லவே வேண்டாம். ரொம்ப சூப்பரா இருக்கடி. அப்படியா சாம்? அப்படியேதான் பொண்டாட்டி. அப்ப உண்மையுமே செம்மையா இருக்கணும் சாம். அவ்வளோ அழகா இருக்கடி. எனக்கே தோணுச்சு சாம், இன்னைக்கு ரொம்ப கண்ணு பட்டிருக்கும்னு நினைக்கிறேன் சாமியா மேல. இன்னும் நீங்க வெளியிலேயே போலையே. அது சாம், நானே பார்த்து கண்ணு வச்சுட்டேன் சாம். ஏன்னா என்னையே பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கேன் சாம். பாத்தியா இல்லையா? அப்போ அது நல்லதுதானே? நல்லதுதாம்மா, நல்லதுதான். அவ்வளோ அழகா தான் இருக்கீங்க. தேங்க்யூ சாம். உண்மையாலுமே நான் சொன்னேன்னா அவ்வளோ அழகு சாம். இதுல சாரி கட்டினா இன்னும் சூப்பரா இருக்கேன் சாம். அத நீயே பாராட்டிக்கிற பாத்தியா? அப்போ சாம் நான் அழகா இல்லையா? இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஓரளவுக்கு சுமாரா இருக்க. ஓ அப்படியா? ஓகேடா. உன் கண்ணுக்கு நான் எப்படி தெரிஞ்சா என்னடா? என் கண்ணுக்கு நான் அழகா தான் இருக்கேன். அது மட்டுமே எனக்கு போதும்டா. உனக்கு நான் அழகா தெரியணும்னு அவசியமே இல்லை, சரியா? ஆமா சார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு யோசிச்சிங்களா? யோசிச்சுதான் பண்றேன். யோசிச்சு பண்ற? அப்ப நான் வந்து ஹக் பண்ணும்போது நீ பயப்படல. இந்த ரூமுக்கு நீ மட்டும்தான் வருவேன் நல்லாவே தெரியும். தெரிஞ்சு நான் ஏன் பயப்படணும்? நான் வந்து உன்னை கட்டி பிடிக்கும் போது நீ பயப்படணும். அதுக்கு அவசியமே இல்லை சாம். நீ தானே வந்த, எனக்கெல்லாம் பயம் இல்லப்பா. ஓ மேடம், அப்படி வரீங்க? ஆமா சாம், எனக்கெல்லாம் சுத்தமா பயம் இல்ல. பயம் இல்லாம தான் ஒரு நிமிஷத்துல கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சோ? அது சும்மா பயந்த மாதிரி உன்கிட்ட காட்டிக்கணும்ல. ஏன்னா என்ன பயம்படுத்த வந்திருக்க, அப்ப நான் பயந்த மாதிரி காட்டினதானே நல்லா இருக்கும். கரெக்ட் தானே சாம்? ஓ ஓகே, கரெக்ட் தாமா, கரெக்ட் தான். அப்புறம் ஏன்டா கேக்குற? உன் வாயை கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்றா. சும்மா பேசிட்டே இருந்தேன்னா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. பாத்துக்கோ. ஓ மேடம் இல்லைன்னா மட்டும் எனக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறீங்கல்ல? ஃப்ரெண்டா இருந்தா அப்படி கூப்பிட்டு பழகிருச்சுடா. திடீர்னு புருஷனாய் கூப்பிட்டா எப்படி கூப்பிட முடியும்? அதுக்கு வாய்ப்பே இல்லடா. சாம், எனக்கு ஒரு டவுட் சாம். வந்ததுல இருந்து நீ டவுட் மட்டும் தாமா கேட்டுட்டு இருக்க. டவுட் வைக்கிற மாதிரி வச்சிருந்தா டவுட் கேட்க தான் செய்வாங்க. ஒன்னும் பண்ண முடியாது. புது வீடுனா அது எதுன்னு கேட்க தான் செய்வோம். சார் தான் சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுக்கலன்னா எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தேன்? என் அம்மா வீட்லயே விட்டுட்டு வந்திருக்கலாம்ல. ஆஹா, போறியா? அதெல்லாம் முடியாதுப்பா. நான் கால் எடுத்து வச்சுட்டேன்னா போக மாட்டேன். நல்லா இருக்குடி இது உன் பேச்சு. இருந்துட்டு போட்டு இந்த டீன்லாம் போட்டு கூப்பிடுற. ஏன் கூப்பிடக்கூடாதா? கூப்பிடலாம், சும்மா கேட்டு சாம், அவ்வளவுதான் சாம். நீ கூப்பிடுறதுல என்னடா இருக்கு? கூப்பிடு. சரி, அந்த டவுட் என்னன்னு கேளு. அதுவா சாம், நேத்து போட்டோஸ்லாம் கழட்டி வச்சேன்னு சொன்னேன். இன்னைக்கு பார்த்தா போட்டோஸ் இல்லாம ஒரு ஃப்ரேம் மட்டும் இருக்கு. அது ஏன்? ஃப்ரேமுக்கு போட்டோ வாங்க போறேன். என்ன போட்டோ சாம்? நமக்கு மேரேஜ் ஆன போட்டோ. அது எப்படி சாம் கிடைக்கும்? நீ ஏன் திடீர்னு தாலி கட்டின? நமக்கு எப்படி அது கிடைக்கும்? இப்போ இந்த செகண்ட் எடுத்தா எப்படி சாம்? ஏன் மேடமுக்கு எதுவும் தெரியாதா? அது தெரியும், எடிட்டிங் பண்ணுவேன். அப்போ நானே பண்ணி தரட்டா? அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாப்பா, நானே பண்ணி வச்சுட்டேன். அதை எடுத்துட்டு வந்து மாட்டினா மட்டும் போதும். என்ன சாம், எனக்கு தெரியாம என்ன பண்ணிருக்க? ஓய், உனக்கு தெரியாம பண்றதானே சர்ப்ரைஸ். ஆமா, அப்ப என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்டா, போட்டோஸ் நல்லா இருக்கான்னு. அதெல்லாம் நான் என்ன பண்ணாலும் போட்டோஸ் நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆஹா, எல்லாமே உனக்கு தெரியுமா? என்ன சாம் இதெல்லாம் ஓவரால? எனக்கு பிடிச்சது எனக்கு தான்ப்பா தெரியும், உனக்கு தெரியாது சாம், புரிஞ்சுக்கோ. அதெல்லாம் இதுக்கு மேல நல்லாவே கத்துக்கலாம். எப்படி? எனக்கு பிடிச்சது நான் சொன்னாதானே உனக்கு தெரியும். சொன்னாலும் சொல்லுனாலும் நான் இதுக்கு மேல தெரிஞ்சுக்குவேன். எப்படி தெரிஞ்சுப்பீங்க? என் ஒய்ஃபுக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொல்லி அத்தை கிட்ட, மாமா கிட்ட, முக்கியமா உன் ஃப்ரெண்ட் அஜய் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பேன். ஓ அப்படியா? அப்ப எனக்கு என்னென்ன பிடிக்கும்னு அந்த அஜய் தானே உனக்கு சொல்லிட்டு இருக்கான். ஆமா. என் பர்த்டே எப்பனே உனக்கு தெரியாது சார்? அதுக்கு எனக்கா? ஆமாண்டா. பரவாயில்லமா, தெரியாமலே இருக்கட்டும், நான் கேட்டே தெரிஞ்சுக்கிறேன். ஏன் சாரா கண்டுபிடிக்க மாட்டீங்களா?
அது நான் என்ன வேணாலும் பண்ணலாம். இது கேட்டல நீ ஏன் கேக்குற? அப்பா சாமி நான் எதுவும் கேட்கலப்பா. கேட்டாலே குத்தம் வந்துரும் போல, விடுங்க. நான் விட்டுட்டேன்ப்பா, அவ்வளவுதான். நீங்க எப்படி வேணாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஆனா நான் மட்டும் சொல்ல மாட்டேன். நீ ஒன்னும் சொல்லணும்னு அவசியமே இல்ல. டேய் போடா, நான் சொல்லவே மாட்டேன். நான் அப்போது புருஷனுக்கு மரியாதை கொடுக்கலான்னு கொடுக்க ஆரம்பிச்சா நீ ஓவரா பண்றியா? உனக்கு மரியாதையும் இல்ல, என்கிட்ட இருந்து எதுவும் கிடைக்காது. பாத்துக்கிட்டே இருடா, கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸா மட்டும்தான் இருக்க போறோம். அது பார்க்கலாம் அப்புறமா. கையிடுறா. தினமும் நீ குளித்ததும் என்னை தேடி என் சேலை நுனியால் உந்தன் தலை துடைப்பாயே அது கவிதை. திருடன் போல் பதுங்கியே திடீரென்று பின்னாலிருந்து என்னை நீ அணைப்பாயே அது கவிதை. யாரேனும் மணி கேட்டால் அதை சொல்ல கூட தெரியாதே. காதலனும் முடிவெளியில் கடிகார நேரம் கிடையாது. கண்ணு மூடி கீழே உட்காருனா உட்காரு. எதுக்குடான்னு முதல்ல சொல்லு. ஏன் நாங்க சொல்றதெல்லாம் நீங்க செய்ய மாட்டீங்களா? எதுக்குன்னு சொன்னாதான் செய்ய முடியும். நீ வேற ஏதாவது பண்ணிட்டேனா? எனக்கு கண்ணு மூடுன்னு சொல்லி எனக்கு கொண்டுட்டேனா? இந்த ஐடியா வேற எங்கேயாவது பிளான் போட்டுக்கிறேன். இங்க நீ இப்ப உட்காரியா கண்ணு மூடிட்டு? உட்கார வேணா செய்யறேன்டா. சரி, அதையாவது செய்யுமா தயவு செஞ்சு. நீ இப்படி எல்லாம் பேசினா நான் செய்ய மாட்டேன். எனக்கு எல்லா இடத்துலயும் மரியாதையா பேசணும், ஞாபகம் வச்சுக்கோ. உட்காரியாடி? டேய் சரிம்மா தாயே, உட்காரியா? உட்கார்றேன். இப்படி மரியாதை கொடுத்தா மட்டும்தான் என் வேலையை நான் கரெக்டா செய்வேன். உன் இஷ்டத்துக்கு சொன்னா நான் செய்ய மாட்டேப்பா. எனக்கு தோணுச்சுன்னா நான் செய்வேன். என் பொண்டாட்டிக்கு தோணும் போதே செய்யுங்க மேடம். இப்ப மட்டும் உட்காருறீங்களா ஒரு 5 செகண்ட்? உட்கார்றேன். அப்புறம் சாம், இன்னொன்னு சாம். என்ன மேடம், ஏதாவது வேணும்னா மட்டும் சாமன் வருது பத்தியா, இல்லனா போடா. விடுறா, அப்படா நீ சொல்றப்போ. சாம், வெளியில எப்படி போறதுன்னு தெரியல சாம். ஒரு மாதிரி பயமா இருக்கு சாம். அதுக்கு நீயும் நானும் சேர்ந்தே போயிடலாமா? சரிம்மா, நான் கூட்டிட்டு போறேன், பயப்படாத. நீ கூட்டிட்டு போறேன்னா எனக்கு ஓகே, நான் வரேன். அத்தை ஏதாவது கேட்பாங்களா? ஏன் சொல்லு, நீ வேற வெளியில போ, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி இருக்கலாம்லேன்னு சொல்லுவாங்க அவங்க. நீ அப்படி சொல்லுவ, அவங்க அப்படி சொல்லாம போயிட்டாங்கன்னா, என்ன புடிச்சு திட்டாங்கன்னா என்னடா பண்றது? அத்தை கிட்ட திட்டு வாங்குறதுல ஒரு பிளஸ் மாதிரி. அடிச்சிருவேன் சாம். பார்க்க மாட்டேன், ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க நீ, ஞாபகம் வச்சுக்கோ. சரிம்மா, மன்னிச்சிரு. உட்காருறீங்களா? உட்காரு. ஆனா இப்போ சொல்ற வெளியில என்னையும் சேர்த்துதான் கூட்டிட்டு போகணும். நீ மட்டும் நீங்க விட்டுட்டு போயிட மாட்டல. ஐயோ தாயே, போக மாட்டேன்டி. உன்னைய கூப்பிட்டுட்டே போறேன், உன் கையை புடிச்சிட்டே போறேன், போதுமா? போதும். சாம், என்னாச்சு? என்னம்மா? என்ன சாம் பண்ற? இத நான் உன்கிட்ட கேட்கவே இல்லையே. ஏன் பொண்டாட்டி கேட்டாதான் செய்யணுமா? கேட்காம கூட செய்யலாம்ல. ஆமா சாம், நீ எப்படி வாங்கிட்டு வந்த என் கால் சைஸ்க்கு? இதெல்லாம் ஒரு கேள்வியா? விட்டு தொடமா. அப்புறம் நான் கேட்கணும்ல. உண்மையை சொல்லு சாம், எனக்காக வாங்கிட்டு வந்தியா இல்ல வேற பொண்ணுக்கு வாங்கி வச்சுட்டு எனக்கு போட்டு விடுறியா? இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்ல? ஓவரா இல்லனால தானே கேக்குறேன். இதெல்லாம் உனக்கு வேணா ஓவரா இல்லாம இருக்கலாமா? ஆனா எனக்கு இதெல்லாம் ஓவர் தான். என் பொண்டாட்டிக்காக ஏறி இறங்கி ஒவ்வொரு கடையிலயா பார்த்து நான் வாங்கிட்டு வந்தேன். சார், முதல்ல என்னோட கொலுசு தொலைஞ்சிருச்சுன்னு எடுத்து போட்டு விட்டாரு. இப்போ மெட்டியா? என்னால போடக்கூடாதா? போடலாம், இருந்தாலும் என்ன கூட்டிட்டு போய் வாங்கிருக்கலாம். அம்மா, உனக்கு சர்ப்ரைஸா வாங்கிட்டு வரேன்னா உன்னை கூட்டிட்டு போகாம தான் வாங்கிட்டு வர முடியும். மெட்டி ஒரு வேலை நல்லாலியோ சேஞ்ச் பண்ணிக்கலாமா? இல்ல அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் ஓகே தான். சூப்பரா இருக்கு சார். நான் சும்மா விளையாட்டுக்கு தாண்டா சொன்னேன், உடனே நீ ஆரம்பிச்சிருவியே. இதை விட சூப்பரா இருக்குமா? நானே பார்த்து வாங்கியிருந்தா கூட இவ்வளவு அழகா இருந்திருக்காது. நான் என் புருஷன் நீ போய் வாங்கிட்டு வந்ததானே சாம் இவ்வளவு சூப்பரா இருக்கு. உண்மையை சொல்லணும்னா அவ்வளவு அழகா இருக்கு சார். என் பொண்டாட்டிக்காக ஏறி இறங்குனே, அப்புறம் நல்லா இல்லாம இருக்குமா? சரி, அத்தை கிட்ட சொன்னியா? அத்தை கிட்ட சொல்லி கேட்டுட்டு அத்தையே கூட்டிட்டு போய் தான் வாங்கிட்டு வந்தேன். அப்படியா சார்? ஆமா, அத்தை மாமா நிலா நாங்க எல்லாருமே போகணுமே. அப்ப வீட்ல யாருமே இல்லையா? ஆமா, யாருமே இல்ல. இப்ப கூட நான் மட்டும் தான் வந்திருக்கேன். அங்க நிலாவுக்கு ஏதோ வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிருக்காங்க. ஐயோ, பாலே இல்லாத வீட்டுக்குள்ளதான் நம்ம எப்படி வெளியில போறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேனா? அட பாவி. ஆளே இல்லாத வீட்டுலதான் என் பொண்டாட்டி பேசிட்டு இருந்திருக்கா. இதுல இருந்தே தெரிய வேணாமா என் பொண்டாட்டி கொஞ்சம் லூசுன்னு? டேய், ரொம்ப ஓவரா பண்ணாத. உனக்கு பசிக்கல, நான் போய் சமைக்கட்டுமா? அதெல்லாம் வேணா, பாத்துக்கலாம். இல்ல, நீ வெயிட் பண்ண, நான் போய் சமைச்சிட்டு வரேன். ஒண்ணும் வேணாம், 2 பேரும் சேர்ந்தே போலாமா? உனக்கு சமைக்க தெரியும்? அதெல்லாம் நல்லாவே தெரியுமா? அப்ப ஓகேப்பா, எனக்கு வந்து நீ ஹெல்ப் செய். ஆனாலும் சாம், என்ன போய் லூசுன்னு சொல்லிட்டல, இதெல்லாம் ஓவரா இருக்கு சார். உனக்கு அந்த விஷயம் ஓவரா இல்லாத போது எனக்கு இந்த விஷயம் ஓவரா இல்ல. ஓ சார், நாங்க பேசினதை அப்படியே சொல்றீங்க. இது ரொம்ப சூப்பரா இருக்குடா. இத காலை கீழே வச்சே போட்டுடுறலால. ஏன் பொண்டாட்டி கால நான் எப்படி வேணாலும் தூக்கி வச்சு போடுவேன். ஆஹா, ஓகேங்க. மெட்டி என் காலுக்கு சூப்பரா இருக்குல. என் பொண்டாட்டிக்கு எதை போட்டாலும் சூப்பரா தான் இருக்கும். இதுல என் பொண்டாட்டிக்கு மெட்டி போட்டா சூப்பரா இல்லாம இருக்குமா? அப்படியா சாம்? அப்படியே தான் பொண்டாட்டி. இப்போதைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். அதை தாண்டியும் நம்ம பழகலாம். போதும்டா, போடா. நான் ஒன்னு சொன்ன அப்படியே பெரிய இது மாதிரி பேசிடுவேன், போடா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு ஃப்ரெண்ட்ஸ் தானே, அதுதான் நான் சொன்னேன். இப்போதைக்கு வேணா ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இதுக்கு மேல காதலன் அப்படி ஆகலாம்ல.
அதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல சார். இந்த சாம் அதை மாத்தியே காட்டுவான். ஆஹா, பார்க்கலாம்ப்பா. நீ என்ன லவ் பண்ண வைக்கிறியா? நானும் பார்க்க. அதெல்லாம் இந்த சாம் பண்ண வைப்பேன் கண்டிப்பா. அதுக்கு முதல்ல நீங்க லவ் பண்ணணும். அதெல்லாம் இந்த சாம் நானும் மாறுவேன், உன்னையும் மாத்துவேன். பார்க்கலாம்டா, பார்க்கலாம். மேகம் என்பது அடமழை முடிச்சு காற்று முட்டினால் விண்டு கொள்ளும். காதல் என்பது இரு மனம் முடிச்சு கண்கள் முட்டினால் விண்டு கொள்ளும். மேகங்கள் முட்டிக் கொள்வதாலே சண்டை என்று பொருள் இல்லை. தேகங்கள் முட்டிக் கொள்வதாலே உடல் என்று பொருள் இல்லை. இதழ்கள் பொய் சொல்லும், இதயம் மெய் சொல்லும். தெரியாதா, உண்மை தெரியாதா? காதல் விதை போல மௌனம் மண் போல முளைக்காதா, மண்ணை துளைக்காதா? யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, பதில் யார் சொல்வதோ, யார் சொல்வதோ?